சரி, இப்போ இன்னும் ஒரு நம்ம 2 தரப்புலயும் தாக்குதல் நேத்து இரவுலேருந்து இன்னையிலேருந்து தொடங்குதுன்னு சொல்றாங்க. இது இன்னும் ஒரு எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? இது எப்படி செட்டில் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு மொத்தமா எவனையா ஒருத்தனை முடிச்சு விட்டா தான் முடியும். நம்ம வந்து எதாவது இப்ப இந்த தாக்குதல் நடத்தினா அவன் வந்து யாராவது தாக்குவான். திருப்பி பதில் தாக்குதல் நடத்தினான். இப்ப நேத்து நம்ம நடத்தினோம். அவன் திருப்பி பதிலுக்கு வந்து எல்லாத்தையும் தடுத்துட்டோம். இப்ப என்ன பண்ணுவான்? ஏன்னா அவங்க பதறி போய் தான் இருக்காங்க. இப்ப யாராவது வந்து முடிச்சு விட மாட்டாங்களா பிரச்சனைய? அப்படி இருக்காங்க. அது யார் வர்றாங்கன்றது இனிமே. பட் அவங்களே அமைதியா இருந்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும் சார். அவங்க தான் அமைதியா தானே இருக்காங்க. ஒரு 2 தரப்புலயும் ஒரு ஃபேஸ் சேவிங்காக இந்த தாக்குதல் நீங்க எதுவுமே சொல்ல போனா அங்க அவங்களுக்கு சிக்கல் வரும் அந்த மாதிரி எல்லாம். அதான் அவங்க நாட்டு அரசியலுக்கு ஏற்ற ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க அரசியல் பண்றோம், இங்க நம்ம பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அவன் அரசியல் பண்ணணும்ல. அவன் நாட்டுல எப்படி அவன் ஓட்டு வாங்குவான், அவன் எப்படி பதவியில இருக்க முடியும், அதை அவன் செய்வான். ஓகே, மாறி மாறி செய்யறதுல கடைசியில யார் ஜெயிக்கிறான்? இப்ப நம்ம தான் அட்வான்டேஜ்ல இருக்கோம்.